எங்க தாத்தாவுக்கு ஒரு வீடு இருக்கு மேடம். ஓகே சார். ஆனா அது செட்டில்மெண்ட் சொத்தா இருக்கு. எங்க தாத்தாவுக்கும் எங்க தாத்தாவுக்கு தம்பிக்கும் இருக்கு. ஓகே சார், தொடர்ந்து பேசுங்க சார், கேட்டுட்டு தான் இருக்கோம். அது ஆனா இப்ப தம்பி பசங்க அவங்க 2 பேர் இருக்காங்க. அந்த 2 பசங்களும் சேர்ந்து வீடை விற்க போறேன்னு சொல்றாங்க. அது விற்க முடியுமா? அதாவது தாத்தாவோட வீடா சார் இது? ஆமா, தாத்தாவோட வீடு. தாத்தாவோட வீடை யார் விற்க போறேன்னு சொல்றாங்க சார்? தாத்தாவோட தம்பி பசங்க. தாத்தாவோட தம்பி. தாத்தா பேர்ல இருக்கா அந்த சொத்து? தாத்தா பேர்ல இருக்கு, தாத்தாவோட தம்பி பேர்ல இருக்கு. செட்டில்மெண்டா இருக்கு. அதாவது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி, அதாவது தாத்தா பேரும் தாத்தாவோட தம்பி பேர்லயும் ஜாயிண்டா இருக்கா சார்? ஆமாங்க. ஸோ இப்படி இருக்கிறத 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து விற்றா மட்டும் தான் சார் விற்க முடியும். அப்படி 2 பேரும் சேர்ந்து ஒரு சுமூகமான இதுக்கு வராட்டி இதில் பார்ட்டிஷன் சூட்டாக போடணும் சார். ஆமாம், பார்ட்டிஷன் சூட்டாக போடணும். அந்த பார்ட்டிஷன் சூட்டு நீங்கள் ஃபைல் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ப்ரிலிமினரி டிகிரி போடுவாங்க சார். ப்ரிலிமினரி டிகிரியில் அட்வொகேட் கமிஷனர் அந்த சொத்தை ஆய்வு பண்ணி இது எப்படி பிரிக்க முடியும்னு பார்ப்பாங்க. சாத்தியம் இருக்கா சாத்தியம் இல்லையான்ட்டு. சாத்தியம் இல்லாத பட்சத்தில் இந்த சொத்தை விற்று அதில் மூலமாக வரக்கூடிய பணத்தை உங்கள் எல்லாருக்கும் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க சார். ஸோ அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஃபைனல் டிகிரி வரும், ஆர்டர்.